இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இப்ப இந்த சப்தத்தை நம்ம எல்லாரும் வாசிச்சு பார்த்துட்டோம். சரியா? இந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா யாராலையாவது சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல தெரியும். நான் ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை பண்ணுங்களேன். வாரிங்கிறது நவுனு. அடுத்தது த்விதியா விபக்தியில வாரியை. ஓகே. ஜலத்தை. ஐ. ம். அப்புறம் அடுத்தது வாரினா. ஜலத்தினா. ஜலத்தால். ஜலத்தால். வாரினே ஜலத்திற்கு. ஜலத்திற்காக. ஜலத்திற்காக ஆக. ஓகே. வாரினஹா ஜலத்தின் கு இன் ஜலத்தினின். இல்ல பஞ்சமி விபக்தி ஆச்சு. ஜல அதாவது ஜலத்தினிடமிருந்து. சரியா? ஐ ஆல் கு இன் அது வாரினஹா உடைய. சப்தம். அடுத்தது சப்தமி விபக்தி இல். ராமே ராமனில் அந்த மாதிரி இல். ஜலத்தில். ஏன் இப்படி எனக்கு தெரியும்னா அந்த ஐ ஆளுக்கும் இன் அது கண் அது தெரியும். அதேதான். கரெக்ட் 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 கரெக்ட். அதாவது இந்த விபக்திகளுக்கு நம்ம ஈஸியா கத்துக்க வேண்டியது அந்த விபக்திகளுடைய அர்த்தம் தான். சரியா? பெயர் பிரதமா, ஐ குறித்து த்விதியா, ஆள் ஓடு உடன் திருத்தியா, ஆக பொருட்டு சதுர்த்தி, இருந்து காட்டிலும் பஞ்சமி, இக்கு உடைய சஷ்டி, இல் இடத்தில் கண் சப்தமி, விழி வேற்றுமை சம்போதன பிரதமா. ஓகேவா? ஓகேவா? நீங்க ஃபாஸ்டா சொல்லிட்டே எல்லாருக்கும் புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. நான் எழுதி வச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பிரதமா நேம், த்விதியா அபவுட், திருத்தியா பை வித், சதுர்த்தி ஃபார், பஞ்சமி ஃப்ரம், சஷ்டி ஆஃப், சப்தமி இன், ஆன், அமாங், அட், சம்போதன பிரதமா டு கால் சம்படி, எக்ஸ்லமேட்டரி. அவ்வளவுதான்மா. புரியுதா? புரியுது சாமி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அது போலாமா? போலாம் சாமி. வேற யாரும் பதில் சொல்லனா போலாம். வேற யாருமே சொல்லலையே. இல்ல போலாம், அடுத்தது போலாம். we can proceed next. நான் மௌனம் சம்மதம்னு எடுத்துட்டுருவேன். கவலைப்படாதீங்க. இல்ல எல்லாரும் மியூட் பண்ணி வச்சிருந்ததனால என்னால எனக்கு கஷ்டமாயிட்டு. நானே பதில் சொல்லணும், யாரும் பதில் சொல்ல. இல்ல 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 நான் மௌனம் சம்மதம்னு எடுத்துட்டுருவேன். கவலைப்படாதீங்க. only the bright student always speak, you know. நாங்கலாம் அந்த மியூட்ல போற சொல்லிட்டு அப்ப பேசிட்டேன்னா எப்படி பேசுறது? இல்ல வெளி சத்தம் கேட்காம இருக்கணும் அவ்வளவு. வெரி குட். இப்ப வந்து அடுத்த ஒரு சப்தம் வாசிக்க போறோம். இந்த சப்தம் பாத்தீங்கன்னா யுஷ்மத் சப்தம்னு பேரு. என்ன பேரு? யுஷ்மத். சொல்லுங்க பார்க்கலாம். யுஷ்மத். 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 யுஷ்மத் சப்தா. ஓகேவா? யுஷ்மத். ஆமா யுஷ்மத். ஓகே. ஓகேவா? ஓகே. இத பாருங்க. இந்த வேர்டு எங்கடா பார்க்கலாம்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த சப்தத்தினுடைய வேர்டு யுஷ்மத் இருக்கா இல்லையா? இந்த இத்துக்கு பதிலா அந்த மூணாவது இத்து வரும். அவ்வளவுதான். சரியா? யுஷ்மத். ஓகேவா? சரி, இந்த யுஷ்மத் சப்தா அப்படின்றது எதை பத்தி சொல்லும் அப்படின்னா நீ, நீங்கள், உங்களை, உங்களால், உங்களுக்காக, உங்களிடமிருந்து, உங்களுடைய, உங்களிடத்தில், இது எல்லாத்தையும் சொல்லுமா. புரியுறதா? சாமி. ஓகேவா? புரியுறதா இல்ல நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னா உங்களை? புரியுது. அப்போ நீங்க என்ன ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம செகண்ட் பர்சன் வாசிக்கிறோமா இல்லையா? the person who is listening னு பாக்குறோமா இல்லையா? அவங்கள பத்தியே தாமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த சப்தம். புரியுறதா? சரி, நான் முதல்ல இந்த சப்தத்தை வாசிச்சு காமிக்கிறேன். நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாசிக்கலாம். சரியா? இன்னைக்கு நான் வாசிச்சிடுறேன், நாளைக்கு நீங்க எல்லாம் வாசிச்சிருங்க. ஓகே ஓகே. தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமான ரூபஹ யுஷ்மத் சப்தஹ. சுவாமி,
நீங்க இங்க கொடுக்காதெல்லாம் படிக்கிறீங்களே. தகாராந்தஹா த்ரிஷு லிங்கேஷு சமான ரூபஹா யுஷ்மத் சப்தஹான்னு வாசிங்களே, இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த சப்த மஞ்சரி அப்படின்னு ஒரு புக்கு உங்க எல்லாருக்கும் பிடிஎஃப் அமைச்சிருக்கேன். அந்த ஆமா. சப்த மஞ்சரின்ற புக்ல எடுத்து ஒரு ஒரு சப்தமா கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுல அஸ்மத் சப்தஹான்னு ஒண்ணு இருக்கும், அடுத்தது யுஷ்மத் சப்தஹான்னு ஒண்ணு இருக்கும். புரியுறதா? சரி. பிரதமா விபக்தி துவம் யுவாம் யூயம் துவாம் யுவாம் யுஷ்மான் त्वया युवाभ्यां युष्माभिः तुभ्यं युवाभ्यां युष्मभ्यं त्वत् युवाभ्यां युष्मत् तव युवयोः युष्माकं त्वयि युवयोः युष्मासु. புரிஞ்சுதா? ஓகே சாமி.